على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن أتيت الذين أوتوا الكتاب بكل آية ما تبعوا قبلتك وما أنت بتابع قبلتهم وما بعضهم بتابع قبلة بعض ولئن اتبعت أهواءهم من بعد ما جاءك من العلم إنك إذا لمن الظالمين صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா தனக்கு பிரியமான நபியை பார்த்து சொல்லுகிறான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது அந்த யூதர்களுக்கு நீங்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்கள் உங்களுடைய கிபிலாவை பின்பற்ற மாட்டார்கள். நீங்களும் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்ற முடியாது. இன்னும் அவர்களில் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலேயே சிலருடைய கிபிலாவை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. நீங்கள் உங்களுக்கு வஹியின் மூலமாக அந்த இல்மு ஞானம் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றிவிட்டால், யூதர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றினால், அப்பொழுது நீங்கள் அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள், அநியாயக்காரர்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறார். இந்த வசனத்தில் முதலாவதாக அல்லாஹ் சொல்வது, வலஇன் அதைதல்லதீன ஊதுல் கிதாப பிகுல்லி ஆயத்தின் மா தபிஉ கிப்லத்தக். நபியே, அந்த யூதர்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு, இதுதான் உண்மையான கிபிலா, காபத்துல்லா தான் எல்லா நபிமார்களுடைய கிபிலா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிபிலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிபிலா என்று என்னதான் அடுக்கடுக்கான ஆதாரங்களை நீங்கள் உண்மையான ஆதாரங்களை தேடி கொண்டு வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்க கொடுத்தாலும் அவங்க உங்களுடைய கிபிலாவை பின்பற்ற மாட்டாங்க. இது எதனால? அவர்களுடைய பிடிவாதத்தின் காரணமாக, உங்கள் மீது அவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய விரோதத்தின் காரணமாக. அவர்களுடைய அந்த பனு இஸ்ரவேலர்களிலே நபி அனுப்பப்படாமல் அரபுகளில் நபி அனுப்பப்பட்டு விட்டார்களே என்ற அந்த பொறாமையின் காரணமாக எக்காலமும் உங்களுடைய கிப்லாவை அவர்கள் பின்பற்றவே மாட்டார்கள். அதனால நீங்க அவர்களுடைய விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் விட சிறந்த கிப்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிப்லா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க அவர்களுடைய கிப்லாவின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டியதில்லை, அவர்களுடைய கிப்லாவை பற்றி நீங்க அக்கறைப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாள் பின்பற்ற சொன்னோம், அந்த கிப்லாவை நீங்கள் முன்னோக்கி தொழுதீர்கள். ஆனால் இனிமேல் எக்காலமும் நீங்கள் அதை அவர்களுடைய கிப்லாவாகிய பைத்துல் முகத்தஸை நீங்கள் முன்னோக்க முடியாது, முன்னோக்கி தொழ முடியாது. அவர்களுடைய இமாமத், அதாவது பனு இஸ்ரவேலர்களுடைய தலைமைத்துவம் என்பதும் நபித்துவம் என்பதும் முடிந்துவிட்டது. இனிமேல் பனு இஸ்ரவேலர்களுடைய நபித்துவமோ தலைமைத்துவமோ கிடையாது. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி வர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னாடி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இருந்து பனு இஸ்ரவேலர்களுடைய தலைமைத்துவம் தான் இருந்து கொண்டிருந்தது. பனு இஸ்ரவேலர்கள் தான் நபியாக வந்து கொண்டிருந்தார்கள், அவர்களில் தான் நபி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்ப நம்முடைய உயர்வின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபி, இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டார்களோ, இப்பொழுது அவர்களுடைய தலைமைத்துவம், அவர்களுடைய நபித்துவம் எல்லாம் முடிந்து விட்டது. அதனால அவர்களுடைய கிப்லாவும் இனிமேல் செல்லுபடியாகாது. இப்போ உங்களுக்கு என்று ஒரு கிப்லாவை கொடுத்திருக்கிறோம், அந்த கிப்லாவை நீங்கள் பின்பற்றிக் கொண்டே இருங்கள். அவருடைய கிப்லாவை எக்காலம் பின்பற்ற முடியாது, பின்பற்றவும் கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்ப அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான், கியாமத் நாள் வரை பைத்துல்லா தான் இனிமேல் உங்களுடைய கிப்லாவாக இருக்கும். கியாமத் நாள் வரை
கஅபத்துல்லா தான் உங்களுடைய கிப்லாவாக இருக்கும். அப்ப யூத நசராணிகளுடைய அதாவது கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம்? அவங்க ஒரு தவறான செய்தி பரப்பினார்கள், தவறாக எண்ணமும் இருந்தது அவருடைய உள்ளத்துல. முஸ்லிம்கள் அவர்களுடைய கிப்லா என்பது நிலையானது இல்லை. முஸ்லிம்களுடைய கிப்லா நிலையான கிப்லா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதாங்க, அப்புறம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாங்க, இப்ப திரும்பவும் கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறாங்க. இன்னும் சீக்கிரமாக நம்ம திரும்பவும் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழக்கூடிய நேரம் வந்துவிடும் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், அவ்வாறு சொல்லிக் கொண்டும் இருந்தார். இப்ப அவருடைய எண்ணத்தை முறிக்கும் விதமாக அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டான், ஒமா அன்த பிதாபியின் கிப்லத்தஹும், இனிமேல் நீங்கள் அந்த பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழக்கூடியவர்களாக இல்லை, முன்னோக்கி தொழவே கூடாது, தொழவே முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உறுதியாக சொல்லிவிட்டார். இனிமேல எக்காலம், அதான் நபி இருக்கிறவர் தான், நபிக்கு பிறகு மாற்ற முடியாது யாராலையும். நபி இருக்கிறதுக்குள்ள மாறதா இருந்தா மாறலாம், ஆனால் நீங்கள் இருக்கும் காலத்தில் இந்த மாற்றம் நிச்சயமாக ஏற்பட முடியாது. அல்லாஹ் அதை உறுதியாக சொல்லிவிட்டார். அப்ப அந்த பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் நபியிடத்துல சொன்னாங்க, யா முஹம்மது உது இலா கிப்லத்தினா வ நுமினு பிக வ நத்தபிஉக, முஹம்மதே நீங்க திரும்பவும் எங்க கிப்லாவை முன்னோக்கி தொழுங்க, அதாவது பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுங்க. நீங்க தொழுதீங்கன்னா நாங்க உங்களை பின்பற்றக்கூடியவர்களாயிருவோம், நாங்க உங்களை ஈமான் கொண்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது இருக்குது அல்லாஹ் அதனாலதான் சொல்றான், நீங்க அவருடைய கிப்லாவை முன்னோக்கக்கூடியவர்களா இனிமேல் கிடையாது, இனிமேல் நீங்க முன்னோக்கவே முடியாது. இது அவர்கள் உங்களை இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அதுவெல்லாம் அவருடைய மோசடித்தனமான ஏமாற்று பேச்சுகள் தான். அவங்க நிச்சயமாக உங்களை பின்பற்றவே மாட்டாங்க. நீங்க அவர்களுடைய கிப்லாவை திரும்ப பின்பற்றினாலும் அவர்கள் உங்களை ஈமான் கொள்ளவே மாட்டாங்க. உங்களுடைய கிப்லாவை பின்பற்றி உங்களை பின்பற்றி அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால இந்த கிப்லா என்பது பைத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற இந்த முடிவு இதை இனிமேல் மாறவே மாறாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உறுதியாக சொல்லிவிட்டார். அதற்கு அடுத்து சொன்னா, நபியே இந்த யூதர்கள் உங்களிடத்துல பிடிவாதம் பிடிப்பது இருக்குது, அவர்கள் உங்களோடு மட்டும் பிடிவாதம் பிடிக்கவில்லை, அவங்களுக்குள்ளே அந்த பிடிவாதம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அவர்களே ஒருவரை பின்பற்றுவதில்லை, ஒருவருடைய கிப்லாவை இன்னொருவர் பின்பற்றுவதில்லை, அதிலே அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதனால் அவருடைய பிடிவாதம் என்பது உங்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, அது அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதனால் நீங்க அதை பத்தி சிந்திக்க வேண்டாம், நீங்க உங்க கிப்லாவை பின்பற்றி தொழுது கொண்டே இருங்க. கடைசியாக எல்லாம் ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னான், அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றினால், அவர்களுடைய அதாவது நீங்க அவருடைய கிப்லாவை பின்பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றினால். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை நபி அவங்க எக்காலமும் அவர்களை பின்பற்ற மாட்டாங்கிறது தெரியும். அல்லாஹ் சொல்வது, ஒரு கால் அப்படி நடந்தால் கூட ஒரு யூகத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொன்று இந்த உம்மத்துக்காக எச்சரிக்கும் விதமாக அல்லாஹ் சொல்கிறான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்வது நபிக்கான எச்சரிக்கை அல்ல, இந்த உம்மத்துக்கான, இந்த சமுதாயத்திற்கான எச்சரிக்கை. அல்லாஹ் சொல்லுகிறான், வலையினி தகாக்க அஹ்வாஹும், நபியே நீங்கள் அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி நடக்க ஆரம்பித்து விட்டார். அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி நடத்திட்டீங்க, யூதர்களுடைய பேச்சை கேட்டுட்டீங்க, யூதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி விட்டீர்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அப்போ நீங்க அநியாயக்காரர்கள் இருந்து இருக்கிறீர்கள், நீங்க அநியாயக்காரராக ஆகிவிடுவீர்கள். அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான், அதாவது யூதர்களுடைய அந்த வழிமுறைகள், நடைமுறைகள், கலாச்சாரம், செயல்பாடுகள் எதை பின்பற்றினாலும் அவர்கள் அநியாயக்காரர்கள், நீங்க அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், அநியாயக்காரர்களாக இருக்கிறீர்கள். அப்ப நபியை பார்த்து அல்லாஹ் முன்னோக்கி சொல்வது, நபியை பார்த்து முன்னோக்கி இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நபியை பார்த்தே அல்லாஹ் இப்படி எச்சரிக்கிறான்னு சொன்னா அந்த உம்மத் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அந்த விஷயத்தை பெரிதாக காட்டுவதற்காக, அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதுமாக அல்லாஹ் சொல்றார். நபிக்கே இப்படி எச்சரிக்கிறான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அந்த உம்மத்தினரை பார்த்து எவ்வளவு கடுமையான எச்சரிக்கையாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப நபி எக்காலமும் அப்படி பின்பற்ற போறதில்லை. நபி அவங்க
யூதர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி யூதர்களை பின்பற்றி போறதில்லை. நபியுடைய உள்ளத்துல ஆசை இருந்தது என்னன்னு சொன்னா, யூதர்கள் எப்படியாவது நம்மை பின்பற்றக்கூடியவர்களா மாறிவிட வேண்டும், முஸ்லிம்களா ஆகிவிட வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசையின் அடிப்படையில் வேண்டுமானால் சில சமயங்களில் அவர்களுக்கு தோதுவாக மாறலாமே என்ற எண்ணம் வந்திருக்கும் நபியுடைய உள்ளத்துல. நபியுடைய உள்ளத்துல அப்பப்போ வரும் அந்த எண்ணம். அதனாலதான் அல்லாஹ் அடுத்த முன்னாடியே சொல்லிட்டான், நீங்க அவருடைய துக்குலாவை நீங்கள் ஒரு காலம் பின்பற்ற முடியாது, பின்பற்றக்கூடாது. அவங்க சொல்லத்தான் செய்வாங்க, எங்களை பின்பற்றினா நாங்க ஈமான் கொண்டு வேண்டியது. அப்ப நபியோட உள்ளத்துல ஆசை வரும், நம்ம பின்பற்றினா ஈமான் கொண்டு வருவாங்களே அப்படின்ட்டு. அதனால அல்லாஹ் அதை கடுமையா எச்சரித்து விட்டு கடைசியா என்ன சொல்லிட்டான், அவருடைய மனோ இச்சையை பின்பற்றினால் நீங்களும் அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களுடைய மனோ இச்சைகள், அவருடைய ஆசைகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய வழிகாட்டுதல்கள் எதையும் பின்பற்றக்கூடாது. இன்னைக்கு முஸ்லிம்கள் அதிகமான பேர் எதை பின்பற்றோம் அப்படின்னு சொன்னா யூதர்களுடைய வழிகாட்டுதல் தான். கல்வியை கற்பது முதல் அனைத்து செயல்பாடுகளிலும் நம்முடைய நடை உடை பாவனைகள் அனைத்திலுமே யூதர்களுடைய வழிமுறைகள் நமக்குள் ஊடுருவி இருக்கிறது. அவர்களுடைய மனோ இச்சைகள் தான் நம்மளுக்குள் ஊடுருவி இருக்கிறது. அல்லாஹ் நபிக்கு எல்லா வழிகாட்டுதல்களையும் கூறி அனுப்பிவிட்டான். நபியினுடைய வாழ்க்கையில் அவருடைய வழிகாட்டுதலில் எதுவும் இல்லாமல் இருப்பதில்லை, எல்லாமே இருக்குது. நபி சொல்லாத எந்த விஷயமும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் நபி அவர் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா நபி அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை நாம் முழுமையாக பின்பற்ற தயாராக இல்லை. யூத நஸ்ரானிகளுடைய கலாச்சாரம் உலகத்திலே பரவி கிடக்கிறது. உணவு பழக்க வழக்கம் முதல் யூதர்களுடைய உணவுகளை தான் இன்னைக்கு அதிகமா நாம விரும்பி சாப்பிடுறோம். அப்ப நம்ம அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டால் நீங்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறார். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்காது. அப்ப முஸ்லிம்கள் ஏன் இன்னைக்கு வீழ்ச்சி அடைந்து கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா, நான் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு யூத கலாச்சாரத்தையும் யூத பழக்க வழக்கங்களையும் யூதர்களுடைய உணவு முறைகளையும் நாம் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறோம், அதை கடைபிடித்து வருகிறோம். அல்லாஹ் இங்க நபியை பார்த்து கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அந்நியத்திற்குரியவர்களை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். நாம் அவர்களுக்கு எந்த வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ அந்த வேதத்தின் மூலமாக, அதாவது யூதர்களுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்திருக்கிறோம், நஸ்ரானிகளுக்கு இன்ஜீல் என்ற வேதத்தை வழங்கி இருக்கிறோம். இந்த வேதத்தின் மூலமாக அவர்கள் நபியை அறிந்து கொள்வார்கள். எப்படி அறிவாங்க தெரியுமா? எப்படி தங்களுடைய மகன்களை பிள்ளைகளை அறிந்து கொள்வார்களோ அந்த அளவிற்கு நபியை பற்றி அறிந்து கொள்வார்கள். தன்னுடைய பிள்ளைய அவர்கள் பார்த்தவொடனே இது என் மகன் தான் அப்படிங்கிறது அறியறதுக்கு எல்லாருமே சிரமமா? பார்த்தவொடனே என்ன செஞ்சிருவாங்க, இது என்னுடைய மகன் என்னுடைய மகன் என்று அறிந்து கொள்வார்களே. இந்த அளவிற்கு நபியை அறிந்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு அடையாளங்களை அல்லாஹ் அவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார். அவங்க வேதங்கள்ல தௌராத்தையும் இன்ஜீலும் நபியினுடைய அடையாளங்களை முழுமையாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அதை படித்தவர்கள், அந்த வேதத்தை படித்தவர்கள் நிச்சயமாக இவர்கள் நபிதான், இறுதி நபிதான் என்பதை பார்த்தவுடனே தெரிந்து கொள்வார்கள். அதுல அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால அல்லாஹ் சொன்னா, அவ்வளவு தெளிவாக நாம் அந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறோம் இறுதி நபியினுடைய அடையாளங்களை, அவருடைய தன்மைகளை, குணநலன்களை, செயல்பாடுகளை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அதனால அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக என்ன செய்வாங்க, தங்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்வதை போல அறிந்து கொள்வார்கள். நபியை பார்த்தா அறிந்து கொள்வார்கள். ஆனாலும் இன்னும் பரியட்டம் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர் யக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்திருக்கும் நிலையிலும் சத்தியத்தை மறைக்கிறார்கள், உண்மையை மறைக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நல்லா, இவர் நபி என்பது யூதர்களுக்கு நல்லாக தெரியும். யூத அறிஞர்கள், இன்றைக்கு உள்ள அறிஞர்களும் கூட நிச்சயமாக ரசூலுல்லாஹ் உண்மையான நபிதான் என்பதை அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள். அப்ப அறிந்து வைத்திருந்தும், சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தும் கூட அந்த சத்தியத்தை மறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல் ஹக்கு மிர் ரப்பிக்க, உம்முடைய ரப்புடைய புறத்திலிருந்து சத்தியம் இருக்கிறது. சத்தியம் என்பது உம்முடைய ரப்புடைய புறத்திலிருந்து இருக்கிறது. ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன், நீங்கள் சந்தேகம் கொள்ளவே வேண்டாம் என்று நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா முன்னறிவிப்பு செய்திருக்கிறார் நபியை பற்றி. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி அதையும் சொல்லி காட்டுகிறார்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கடைசி ஒரு நபி வருவார், அஹ்மது என்ற பெயரில் உள்ளவர் வருவார் என்று அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஜிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அடையாளங்களை முன்னறிவிப்பாக அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொல்லிவிட்டார். இப்ப யூத மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அதை, அதாவது தௌராத்தையும் இன்ஜிலையும் படிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நபியை பற்றி அறிந்துதான் இருப்பார்கள், அவருடைய அடையாளங்களை தெரிந்துதான் இருப்பார்கள். இவர்கள் கடைசி கால நபிதான் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய போதனைகள் உண்மையானது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் தங்களுடைய பிடிவாதத்தினால், நான் முன்னால் சொன்ன மாதிரி அவருடைய அந்த பொறாமைத்தன்மையினால், இவர்கள் மீது நபியின் மீது கொண்டுள்ள அந்த விரோதத்தனத்தினால் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த சத்தியத்தை அவர்கள் மறைக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அப்ப பழைய வேதங்கள் எல்லாத்தையும் இது இருக்குதுங்கிறத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டியிருக்கிறார். அப்படி இருந்தும் கூட அவருடைய உள்ளங்கள் அதை அறிந்து வைத்திருக்கிறது. இவர் நபிதான் என்பதை அவருடைய உள்ளங்கள் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய நப்சு என்ன சொல்லுது? அதை ஏற்றுக்கொள்ளாதே, அதை வெளியே சொல்லிடாத, மக்கள்கிட்ட சொல்லிடாத. இப்படி என்ன செய்யறாங்க? அதை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபிக்கு அல்லாஹ் கடைசியா ஆறுதல் சொல்லுகிறான், நபியே இது எல்லாம் உண்மையானது, சத்தியம் உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து வந்தது, சத்தியமானது, உண்மையானது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவர்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவர்கள் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாமல் மறைத்தாலும் சரி, உங்களுடைய கிபிலாவை உண்மை என்று அவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சரி, எதுவோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் உண்மையானது. காபத்துல்லா கிபிலா என்ற விஷயம் உண்மையானது, அதுதான் கிபிலாவாக இருக்கும். அதனால நீங்க எந்த சந்தேகமும் அந்த விஷயத்துல கொள்ள வேண்டாம், எந்த சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டாம், உங்க உள்ளத்துல லேசா கூட உசலாட்டம் வந்துடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு ஆறுதல் சொல்லுகிறான். ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், வலிகுல்லிம் விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா, வலிகுல்லிம் விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா. ஒவ்வொருவருக்கும் ஒரு திசை கிபிலா இருக்கிறது, ஒரு திசை இருக்கிறது, அவர் அதை முன்னோக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிபிலா இருக்கிறது, அவர்கள் அதை முன்னோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், அதாவது யூதர்களுக்குரிய கிபிலா பைத்துல் முகத்தஸாக இருந்தது. ஆனா இப்ப இல்ல. எப்போ நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ கிபிலா காபத்துல்லா ஆயிடுச்சோ, இப்போ அது இல்லாமல் ஆகிவிட்டது, அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதாக இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு என்று ஒரு கிபிலா இருந்தது, அவர்களுக்கும் அந்த கிபிலா இருந்தது, அதை அவர்கள் முன்னோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதுனால அதற்கு ஆதாரத்தை தேடி அவர்களுக்கு நாம அவர்களை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்ய வேண்டாம். நன்மையான விஷயங்கள்ல அது அவங்கள்ட்ட போய் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட விவாதம் பண்ணி கொண்டு இருக்காதீர்கள். நன்மையான செயல்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுல நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான விஷயங்கள்ல முன்னேறி செல்லுங்கள். இதுதான் அசல் விஷயம். தீன்தாரி அப்படிங்கிறதுக்கு அசல் விஷயம் சொன்னா, தேவையில்லாத விஷயங்கள்ல விவாதம் பண்ணாதீங்க. தேவையில்லாம வேணும்னு விவாதம் பண்றதுக்குண்டே யாராவது வர்றாங்க, விவாதத்திற்காகவே விவாதம் பண்ணாதீர்கள். தெளிவுபடுத்துவதற்காக சில சொல்லுங்க, யாராவது விளக்கம் கேட்டா சொல்லலாமே ஒழிய விவாதம் பண்ணுவதற்காக வந்தால் வீண் விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காதீர்கள். நீங்க நன்மையான காரியங்கள் எது தெரியுதோ, தெளிவாக தெரிகிறதோ அவைகளை செய்து கொண்டே இருங்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியங்கள்ல முன்னேறி செல்லுங்கள். வேதத்துக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்க வேதமுடையவர்கள், அதாவது யூத நஸ்ரானிகள், அவர்கள் பிடிவாதத்தின் காரணமாக, அந்த பிடிவாதத்தின் காரணமாக இப்படி தேவையில்லாத வாதங்கள்ல ஈடுபடுவாங்க. அவங்க சத்தியத்தின் பக்கம் வரவே மாட்டாங்க. முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல எப்பவுமே சந்தேகங்களை போடுவதற்கு முயற்சி கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, நேர்மை நல்லா நடந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல சந்தேகங்களை கிளப்பி விடுறதுதான் என்னது, இது சரியா, இது உண்மையானது தானா, இது இருக்குமா, இப்படி எல்லாம் சங்கராக இல்லை. அதாவது அவங்க சிந்தனைகள் பூரா, அவங்க ஆய்வுகள் நிறைய என்ன பண்றாங்க, ஹதீஸ்களிலும் குர்ஆனுடைய வசனங்களிலும் முஸ்லிம்களுக்கு சந்தேகம் ஏற்படும் மாதிரி என்ன கருத்துக்களை கொண்டு வரலாம் என்று ஆய்வு செய்யறாங்க. அதுக்கென்று ஆய்வு வச்சிருக்கிறாங்க, ஆய்வு கூடங்கள் வச்சிருக்கிறாங்க. அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கிறார்கள். எதற்காக அப்படின்னு சொன்னா,
அதை முஸ்லிம்களுக்கு சந்தேகத்தை அதன் மூலமாக ஏற்படுத்துவதற்காக ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல சந்தேகத்தை போடுவதற்கு முயற்சி செய்வாங்க. அவங்களுடைய சூழ்ச்சியை மூலமாக முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வாங்க. அப்ப இவங்க என்ன செய்யணும், அதாவது முஸ்லிம்கள் மார்க்கத்தினுடைய கல்விகளை விட்டும் போதனைகளை விட்டும் என்ன செய்யணும், கவனம் பெற்று போய்விட வேண்டும், அதை விட்டு அவங்க திசை திருப்பி விட வேண்டும் என்று சின்ன சின்ன மசாயர்களுடைய விஷயங்களை குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. இது கூடுமா, அதாவது இதுல சிறப்பானதான் ஒரு விஷயம், இது செஞ்சா நல்லது, செய்யாட்ட தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னா அதில் போய் சண்டை போட வச்சிருவாங்க. மணிக்கணக்கில் சண்டை போட்டுட்டு இருப்போம். விருப்பப்பட்டவங்க செய்யுங்க, விருப்பப்படாட்ட விட்டுட்டு போங்க. அதை போய் சண்டை போட்டு அதுல குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இப்படி என்ன அவங்க செய்வாங்க, தேவையில்லாத வாத விவாதங்கள் உங்களை ஈடுபடுத்தி விடுவார்கள். அதனால ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழிலா இருக்கவங்க பின்பற்றாங்களா, பின்பற்றிட்டு போட்டோம். அவங்க வயது 30 தான் பின்பற்று சொன்னாங்க, பின்பற்றிட்டு போட்டோம். நீங்க மற்ற நன்மையான காரியங்கள்ல ஈடுபட்டு நீங்க முன்னேறி செல்லுங்க. ஐனமா தக்கோனும் இறக்கிக்கும் முன்பாகும் ஜமியா. ஆனா ஒரு நாள் வரும், நீங்க எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல சேர்த்துருவோம். எப்போ கியாமத் நாள்ல மாஷர் மைதானத்துல எல்லாத்தையும் கொண்டு வருவோம். அப்ப எல்லாம் தெரிஞ்சிடும், எது உண்மையானது, எது சத்தியமானது, எது பொய்யானதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா வஸ்துக்கள் மீது எல்லா விஷயங்கள் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அதனால நீங்க நன்மையான காரியங்கள் எல்லாம் அந்த வசனத்துல சொல்ல வர்றதுன்னு சொன்னா தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்காதீர்கள். நன்மையான செயல்களை செஞ்சு முன்னேறதுக்கு வழியை பாருங்க. வீண் விவாதங்களை செஞ்சுட்டு இருந்தா நன்மையான காரியங்களையும் செய்ய முடியாம போயிடும். அந்த வாத விவாதங்களில் ஈடுபட்டு நன்மையான காரியங்களையும் செய்ய முடியாம போயிடும். அதனால தேவையில்லாத வீண் விவாதங்களை விட்டுட்டு நன்மையான காரியங்கள், நபிலான தொழுகையில் தொடர்ற வாய்ப்பு கிடைக்குதா, தொழுங்க, நபில் தொழுங்க. திக்ர் செய்யுமா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் திக்ர் செய்து கொண்டே இருங்க, குர்ஆன் ஓதுங்க. இத மாதிரி நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருங்க, தேவையில்லாத விவாதங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒருவர் உண்மையிலே தெளிவு பெறுவதற்காக கேட்கிறார், தெளிவு அவர் பெற்று விடுவார் என்ற எண்ணம் இருந்தால் அவர்கிட்ட போய் பேசுங்க, அவருக்கு விளக்கத்தை சொல்லுங்க. வாதம் விவாதம் அப்படின்னு சொன்னா தேவையில்லாம ஈடுபடாதீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி நன்மையில முன்னேறுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். ومن حيث خرجت அடுத்து சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, ومن حيث خرجت فولي وجهك شطر المسجد الحرام. நீங்கள் எங்க வெளியே போனாலும் சரி, எந்த ஊருக்கு, எந்த நாட்டுக்கு, எந்த இடத்திற்கு வெளியானாலும் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் திசையில் திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது தொழுகைக்கு உங்களுடைய கிப்லா எதுவாக இருக்கணும், எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுடைய திசை, கிப்லாவுடைய திசை என்ன, மஸ்ஜிதுல் ஹராம். நான் சென்ற வாரம் சொன்னேன், அதாவது காபத்துல்லாஹ், மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்று ஹரம். அப்ப மஸ்ஜித் காபத்துல்லாவையே நேரடியாக முன்னோக்கிறவங்க யார் முன்னோக்கணும், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள இருக்கிற காபாவை கண்ணால் பார்க்கக்கூடியவர், காபா கண்ணுக்கு தெரியுது, இவங்க எதை முன்னோக்கணும், நேரடியாக காபத்துல்லாவையே முன்னோக்கி ஆக வேண்டும். அது கொஞ்சம் திரும்பினாலும் கூட அவங்க தொழுகை நிறுகிறார். காபா அங்க இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் நெஞ்சு திருப்பி முகத்தை திருப்பி நின்றாங்க கிராஸா, தொழுக கூடாது. நேர காபாவை முன்னோக்கி அவங்க தொழும். காபா கண்ணுக்கு தெரிஞ்ச விதத்துல இருக்கக்கூடியவங்க. அதான் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காபா தெரியும், அந்த மந்தாப் தவாப் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அவங்க நேரா கரெக்டா அங்க கொஞ்சம் இப்ப உங்க பள்ளிவாசல் சில பேர் விஷயம் சொன்னா சப்புல கூட நின்றுக்கிட்டு அவங்க நெஞ்சு கொஞ்சம் லேசா நிற்கிறாங்க, இப்படி இப்படி நின்றுக்கிட்டு இருப்பாங்க, சரியாக நிக்க மாட்டாங்க. ஆனா இங்க தொழுக கூடிக்கணும். காபாவோட போய் அப்படி நின்று காபாவுக்கு முன்னால நின்று ஒரு நெஞ்ச திருப்பி நின்றா, முகத்தை திருப்பி கொஞ்சம் கிராஸா இருந்தா தொழுக கூடாது. காபாவை நேரடியாக முன்னோம். அதே போல மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஹரம்ல இருக்கக்கூடியவங்க அந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்று அந்த சுத்தி இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்க அந்த திசையை அதை முன்னோக்கி நிற்க வேண்டும். இப்ப ஹரம் விட்டு வெளியில இருக்கக்கூடியவர்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹராமும் கண்ணுக்கு தெரியல, அதையும் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட இப்ப நம்மெல்லாம் இருக்கிறோம். நாம என்ன செய்வோம், அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கக்கூடிய திசையை முன்னோக்கி தொழுது கொண்டு இருக்கோம். அந்த திசை தான் நம்ம முன்னோக்கிறோம். நேரடியா எல்லாம் துல்லியமா காபா அப்படின்னு முன்னோக்க முடியாது. அதனால அல்லாஹ் லேசப்படுத்தி வச்சா என்ன, நீங்க காபாவுடைய அந்த ஹரமுடைய திசையை முன்னோக்குங்க. மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குது, அந்த ஹரமுடைய திசையை முன்னோக்கி கொள்ளுங்க. அதனால நம்ம மேற்கு திசை, நமக்கு நாங்க அந்த ஹரம்ல இருந்து நமக்கு இப்ப எங்க இருக்கிறோம், மக்காவில இருந்து கிழக்கே இருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யறோம்,
இப்ப மேற்கு திசையை முன்னோக்கி விட்டால் நாம் மக்காவில் உள்ள அந்த ஹரமை முன்னோக்கி ஆகிவிடும். அந்த திசையை முன்னோக்கி விட்டாலே நம்முடைய குலா நிறைவேறிவிடும். துல்லியமாக நேரம் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி முன்னோக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. நேரம் ரொம்ப திருப்பிட்டாரு. இப்ப திசை இப்படி இருக்குது, இவர் திசை என்ன செஞ்சாரு, மேற்கு திரும்புவதற்கு பதிலாக வடமேற்காக அல்லது தென்மேற்காக எப்படி திரும்பிட்டார் அப்படின்னு சொன்னா உலகக்கூடாது. அப்ப நேர காகம் மேற்கு திசையை முன்னோக்கணும், அவ்வளவுதான். இப்ப அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை முன்னோக்குங்க. உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையின் பக்கம் முன்னோக்கி கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுதான் உம்முடைய ரப்புடைய புறத்தில் உள்ள சத்தியமானதாக இருக்கிறது. அந்த சொல்லாதான் சத்தியமான சொல்லாவாக இருக்கிறது. அல்ல திரும்ப திரும்ப அதை சொல்லி உறுதிப்படுத்துகிறான். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தை விட்டும் அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை, அவன் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். திரும்பவும் அல்லாஹ் சொல்றான், உறுதிப்படுத்துறான், நீங்க எந்த இடத்திற்கு வெளியானாலும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உங்களுடைய முகத்தை முன்னோக்கி விடுங்கள். அல்லாஹ் அங்க நபியை பார்த்து நேரில் சொல்லிட்டு அடுத்து இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகிறான், பன்மையாக சொல்லுகிறான், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுடைய முகங்களை அதன் பக்கம் முன்னோக்கி விடுங்கள் என்று எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை எல்லாம் அழைத்துள்ளார். அல்லாஹ் யகூன லின்னாஸி அலைக்கும் ஹுஜ்ஜத்துன், ஏனென்றால் உங்களுக்கு எதிரான ஆதாரம் ஜனங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அதாவது யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. இல்லல்லதீன ஸலமூ மின்ஹும், என்றாலும் அவர்களிலிருந்து அநியாயக்காரர்களை தவிர. அவங்க என்ன செஞ்சாலும் என்ன இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு முரண்டு பிடிச்சு தப்பா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஃபலா தக்ஷௌஹும், அவர்களை நீங்க பயப்பட வேண்டாம், அவங்களை பயந்து நீங்க எதையாவது செய்ய வேண்டாம். வக்ஷௌனி, என்னை பயப்படுங்கள். யூதர்கள் நஸ்ரானிகள் அவருடைய சூழ்ச்சிகளை நீங்க பயப்படாதீங்க, என்னை பயப்படுங்கள். வலியுத்திம்ம நிஅமதி அலைக்கும், உங்கள் மீது என்னுடைய அர்ப்பணையை நான் பூர்த்தி செய்வதற்காக. வலஅல்லக்கும் தஹ்ததூன், இன்னும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது வமின் ஹைசு ഖറஜ்த, நீங்க எங்க இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் மஸ்ஜிதுல் ஹராம் முன்னோக்கும். 3-4 வசனங்களுக்கு முன்னால கதனரா தகல்லுப வஜ்ஹிக ஒரு வசனம் போடணும். அதாவது நீங்க உங்களுடைய முகம் திரும்பி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. காபாவின் பக்கம் முன்னோக்குவதற்கு உத்தரவு வருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு காபாவின் பக்கம் முன்னோக்கி தொழுங்கிட்ட உத்தரவை நான் கொடுத்துட்டேன் அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ் முன்னோக்கி தொழும் பொழுது உள்ளத்துல அந்த ஆசை இருந்துச்சு, காபாவை முன்னோக்கி தொழணுண்டு. அப்ப அல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வகி இறங்கிச்சு, காபாவை முன்னோக்கி தொழ திரும்பிக்கிட்டாங்க. இப்ப இந்த வசனத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ உங்க முடிச்ச அல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக என்று அல்லாஹ் சொல்ற இதுவரை இப்ப வள்ளி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையின் பக்கம் உங்க முகத்தை முன்னோக்கி கொள்ளுங்கள் என்று 3 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கார். அதே மாதிரி நீங்க எங்கிருந்தாலும் உங்களுடைய முகங்களை காபாவின் பக்கம் அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையின் பக்கம் முன்னோக்குங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அதை 2 தடவை சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த கிப்லாவுடைய விஷயம், கிப்லாவை முன்னோக்கக்கூடிய கிப்லா மாற்றப்பட்ட விஷயம் இருக்குது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்பதை உணர்த்துவதற்காக நான் இதை சொல்றேன். நபி இருக்கக்கூடிய காலத்துல கிப்லா பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி மதீனாவில் இருக்கும்போது தொழுதாங்க. இப்ப அதற்கு பிறகு மக்காவில் உள்ள காபாவை முன்னோக்கி தொழுங்கன்னு அல்லாஹ் உத்தரவிட்டுட்டான். இப்படி கிப்லா மாற்றப்பட்ட விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதனால அல்லாஹ் திரும்ப திரும்ப சொன்னான். அதாவது எதிரிகள் இருக்கிறாங்கள, அவங்க இதுல பல சந்தேகங்களை கிளப்பி கொண்டிருந்தாங்க, யூதர்கள். அப்ப அந்த சந்தேகங்களை கிளப்பும் போது அது முஸ்லிம்களில் பலகீனமான சில முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்கள சில பேர் கூட இந்த கிப்லாவுடைய விஷயத்தை அடிப்படையா வச்சு அவங்க செஞ்சாங்க, இஸ்லாமை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சு. இப்ப அதனால அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி தாக்கீதா உறுதிப்படுத்தும் விதமாக திரும்ப திரும்ப சொல்றான். மஸ்ஜிதுல் ஹராம் உடைய திசையின் பக்கம் நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி கொள்ளுங்கள், உங்களுடைய முகத்தை முன்னோக்கி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ் சொன்னது ஊர்ல, தன்னுடைய சொந்த ஊர்ல ஒரு இடத்துல தங்கி இருப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க எங்கு இருந்தாலும் காபாவை மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை முன்னோக்குங்க.
இப்ப அல்லாஹ் சொல்றது வமின் ஹைது ஹரஜத, நீங்க எங்கு போனாலும், அதாவது சஃபர்ல பிரயாணத்துல நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்க எங்க போனாலும் நீங்க எங்கதான் முன்னோக்கி தொழணும், மஸ்ஜிதுல் ஹராம் திசையை தான் முன்னோக்கி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதாகவும் சில விரிவுரையாளர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதாவது நீங்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நீங்கள் முன்னோக்க வேண்டிய கிழக்கே இருந்தாலும், மேற்கே இருந்தாலும், தெற்கே இருந்தாலும், வடக்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்க முன்னோக்க வேண்டிய திசை எதுன்னு சொன்னா ஹரம், மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசை தான். நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, முன்னோக்க வேண்டிய திசை மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை முன்னோக்கி தொழ வேண்டும். எதற்காக சொன்னா, ஜனங்களுக்கு உங்க விஷயத்துல, இந்த கிப்லாவுடைய விஷயத்துல உங்களுக்கு எதிரான ஆதாரம் கிடைத்து விடக்கூடாது, உங்களுக்கு எதிராக அவர்கள் ஆதாரத்தை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் காரணத்தை சொல்லுகிறான். அதாவது பைத்துல் முகத்தஸுக்கு மாற்றமாக காபாவின் பக்கம் முன்னோக்கி தொழுங்க எல்லாம் உத்தரவு போட்டுட்டான். பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவாங்க, காபாவை முன்னோக்கி தொழுங்க எல்லாம் உத்தரவு போட்டுட்டான். இப்போ யூதர்களுடைய, அதாவது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, தௌராத்துல இவங்க பைத்துல் முகத்தஸையே முன்னோக்கி தொழுதிருந்தா, பைத்துல் முகத்தஸை தொடர்ந்து முன்னோக்கி தொழுதுட்டு இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, தௌராத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கா, கடைசி கால நபி வருபவர் காபாவை முன்னோக்கி தொழுவார்னு தானே இருக்குது, அவருடைய கிப்லா இதுதான், காபான்னு தான் வந்திருக்குது. ஆனா இவர் என்ன செய்யறாரு, பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்க, பரப்பி விடுவார். அதனால இவர் உண்மையான நபி இல்லை, உண்மையான நபியாக இல்லை என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தானே இவர் தொழணும், காபாவை முன்னோக்கி தானே தொழணும், பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகிறார் என்று சொல்லிடுவாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, முஹம்மது நம்முடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார், நம்முடைய தீன், அதாவது யூத மதத்தை ஏற்றுக்கிறது இல்லை, ஆனா நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறார் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இப்படி அவங்க தொடர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களை என்ன செய்யணும், காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுங்கன்னு நம்ம என்ன செஞ்சோம், உத்தரவிட்டு இருக்கிறோம். எங்க இருந்தாலும் இங்க எதை முன்னோக்க, மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுங்க. அடுத்து ஒரு இதுன்னு சொன்னா, முஷ்ரிக்குகள், மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் அவங்களும் சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இவர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதாக வாதிட்டு கொண்டிருக்கிறார், நாங்க எல்லாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்துல வந்தவங்க, மில்லத்தை இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிப்லா காபத்துல்லாஹ் தானே, இவர் பைத்துல் முகத்தஸை எப்படி முன்னோக்கி தொழலாம்? அப்ப பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதுட்டு இவர் எப்படி இப்ராஹிமுடைய மார்க்கத்துல இருக்க முடியும் என்று முஷ்ரிக்குகள் மக்காவுடைய முஷ்ரிக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்களும் இப்ராஹிமுடைய பரம்பரையில் வந்தவங்க தான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அப்ப இவர் இப்ராஹிமுடைய கிப்லாவை, காபத்துல்லாவை முன்னோக்காம பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டு இவர் எப்படி இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இவர் எப்படி இருக்க முடியும்னு அவங்க சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அதனாலதான் நாம என்ன செஞ்சோம், பைத்துல்லாவின் பக்கம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உங்களுடைய கிப்லாவை ஆக்கி இருக்கிறோம், அதனால நீங்க அதை முன்னோக்கி எல்லா இடத்துலையும். இப்போ ரெண்டு பேருடைய அந்த சந்தேகங்கள் அவங்க விவாதம் பண்ணுவது, தர்க்கம் பண்ணுவதற்கு வழி இல்லாம போயிடும். யாரும் யூதர்களும் சொல்ல முடியாது, இவர் கடைசி நபிட்டா காபாவை முன்னோக்கணும், ஏன் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கிறாரு அவங்களும் சொல்ல முடியாது. முஷ்ரிக்குகளும் இவர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருந்துகிட்டு பைத்துல் முகத்தஸை முன்னோக்கிறார் அப்படின்னு அவங்களும் சொல்ல முடியாது. அவங்க ரெண்டு பேரும் பேச முடியாத அளவிற்கு வாயடைக்கிறதுக்காக வேண்டி நாம பைத்துல்லாவை, அதாவது மஸ்ஜிதுல் ஹராமை உங்களுக்கு கிப்லாவாக ஆக்கி இருக்கிறோம், அதனால நீங்க அதையே முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல காபாவுடைய கிப்லாவுடைய விஷயத்துல அந்த மக்கள் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வை எட்டும் விதத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் ஹராமையே கிப்லாவாக ஆக்கி அதற்குரிய காரணங்களையும் அல்லாஹ் சொல்லி நபி அவர்களுக்கு ஆறுதலிக்கும் விதமாக அவருடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் அவைகள் எல்லாம் நீக்கும் விதமாக, அதாவது யூதர்களும் அவங்க ஈமான் எல்லாருக்கும் வேறு எண்ணங்கள் விடக்கூடாது என்பதற்காக அதை உறுதிப்படுத்தும் விஷயமாக இப்படி சொல்லி காட்டுகிறான். இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது கிப்லா மட்டுமல்ல, எந்த விஷயத்திலும் நீங்கள் யூதர்களுடைய வழிமுறைகளை, மனோ இச்சைகளை பின்பற்றி விடாதீர்கள், பின்பற்றினீங்கன்னா நீங்க அநியாயக்காரர்களாக என்று அல்லாஹ் சொல்லி எச்சரிக்கிறான். எனவே நாம் முழுமையாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி
நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.